மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சற்று சோதனையான ஒரு தினம். பெரும்பாலும் என்ன உங்கள் மனசில் தோணும்னா, என்ன சரியாக யாரும் புரிஞ்சிக்கலையே அப்படிம்பீங்க. அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை ஏற்படும். ஏன்னா நாம் எப்போவுமே ஒரு நல்ல மனசோடு போகும்போது கூட இவர் உள்நோக்கத்தோடு இருக்காரான்னு சந்தேகப்படுவாங்க. இல்லைன்னா இப்போ கணவன் மனைவிக்குள்ளே எப்படி இருக்கும் உறவுன்னா, தேவையில்லாமல் மனைவி தப்பாகவே புரிஞ்சுன்னு சண்டை போட்டிருப்பா. ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்ஸு இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 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 எரிச்சல் ஊட்டக்கூடிய வகையில் எல்லா விஷயங்களும் அமையிறதேன்னு இருக்கும். அது போக எதிர்பாராத சில செலவுகள் வேறு உங்களுக்கு வரும். அலைச்சல்கள், உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம். அதனால் ரொம்ப ஒரு அனுகூலமான தினமாக அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் தான் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தா, ரொம்ப ஒரு தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடையும் இருப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் என்னால் சமாளிக்க முடியும் என்ற ஒரு தைரிய மனப்போக்கு இருக்கும். ஒரு விதத்தில் அது நல்லது. வழக்கு வியாஜியங்கள் இதெல்லாம் இருந்தால் கூட, கோர்ட்டு இதெல்லாம் இருந்தால் கூட அதெல்லாம் ரொம்ப திறமையாக சமாளிப்பீங்க. பேச்சு திறன் நல்லா இருக்கும். சாதிக்க முடியாத சில விஷயங்களை கூட உங்கள் பேச்சு திறன் மூலமாக நீங்கள் சாதித்து விடுவீர்கள். ரொம்ப சிறப்பான ஒரு தினம். கடுமையான உழைப்பு இருக்கும், ஆனால் சிறப்பான வெற்றிகள் காத்திருக்கின்றன. நண்பர்களுடைய உதவி ஓரளவுக்கு இருக்கும். நண்பர்களே சில நேரங்களில் அனுகூல சத்ருவாகவும் இருப்பாங்க. இருந்தாலும் அவர்களால் ஓரளவுக்கு உதவிகளும் இருக்கும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு தினம். அதாவது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில புதிய அணுகுமுறைகள், சில புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது, குறிப்பாக திரைப்படத்துறை இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு புதுசாக சில நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறது. அதுக்கான அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறது, அட்வான்ஸ் பணம் சேர்றது, இது போல் மனதுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை எல்லாம் கொண்ட தினமாக இருக்கும். முன்னேற்றமான ஒரு தினம்னு சொல்லணும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கிறது ஒரு விஷயமா இருக்கும், நடக்கிறது ஒரு விஷயமா இருக்கும். மனசில் ஏமாற்றங்கள்ங்கிறது குடிகொள்ளும். என்ன காரணம்னா, நம்ம எதிர்பார்த்தபடி எந்த விஷயமும் நடக்கலை, எதிர்பார்த்ததுக்கு மாறாகத்தான் நடக்கிறது அப்படின்னு. இதில் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, தவறு எங்கன்னா உங்கள் எதிர்பார்ப்பில் தான். அதனால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நடுநிலையுடன் செயல்படும் பொழுது சந்தோஷமும் இல்லை, பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் செயல்பட்டாங்கன்னா வரக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய நன்மைகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதனால் ஒரு நிச்சலமான ஒரு மனதோடு செயல்பட வேண்டியது அவசியம். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினம். பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. அப்படி பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் யாருன்னு பார்த்தா நீங்களாக தான் இருப்பீங்க. அதாவது சில பிரச்சனைகள் உருவாவதே காரணமே நீங்கள் தான். அப்புறம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? வருமுன் காப்போம்ன்றது ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரி முன்கூட்டியே சில விஷயங்களை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். சில நேரங்களில் எதுலையா ஒன்றுத்தில் நம்ம வாயை விட்டுறது, வாயை விட்டுட்டு அதில் நம்ம குடும்பப்படியாக நின்றுட்டுருப்போம். ஆனால் அது சரியான போக்காக இல்லாமல் போயிடும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இருப்பதால் அதிகம் பேசாமல் ரொம்ப நிதானமாக செயல்பாடுகளை வைத்து கொண்டால் பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ரொம்ப பழக்கமானவர்கள், உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, தோழர்கள்,
தொழிலில் வந்து ரொம்ப ஒரு பரிச்சயமானவர்கள், இவங்களே சரியான முறையில் உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க. அதாவது வழக்கமாக இப்படித்தானே இது நடக்கும் அப்படின்னா, இல்லை இல்லை இது வேறு மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு எந்த ஒரு காரியத்திலும் தாமதம், தடைகள், நண்பர்களே சில நேரங்களில் எதிரியாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை, இதெல்லாம் ஒரு மன கிளேசத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. மன உறுதியோடு நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டியது அவசியம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் சில தடைகள் இருக்கலாம், சில பிரச்சனைகள் இருக்கலாம். அதை ரொம்ப சாதுரியமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். அது போன்ற ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. சில நேரங்களில் நமக்கு எந்த ஒரு காரியத்தில் போனாலும் அது சுலபமாக முடியாமல் அதில் சில தடைகள் ஏற்பட்டு, ஆனால் அந்த தடைகளை மீறி நீங்கள் வெற்றி காண்பீர்கள். அதனால் போட்டியின்றி தடையின்றி வெற்றி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தினம். அதனால் நீங்கள் எதுக்குமே தயாராக இருக்க வேண்டும். நிச்சயமான ஒரு வெற்றி உங்களுக்கு உண்டு. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லது நடக்க போகிறதுன்னு நினச்சிட்டே இருக்கும் பொழுது அந்த நல்லதை தடுப்பதற்குன்னு ஒருத்தர் வந்தால் எப்படி இருக்கும், அது போன்ற ஒரு நிலையை இந்த தினம் உங்களுக்கு காட்டுகிறது. அதனால் என்னன்னா ஒரு வெறுப்பு, எனக்கு பார் எனக்குன்னு வந்து சேர்ந்தாம்பார் அப்படின்னு சொல்கிறது, சரியான நேரத்தில் வந்து காரியத்தை கெடுத்தாண்டா அப்படின்றது, இதெல்லாம் வந்து ஒரு சகஜமாக பாவத்தில் நடக்கக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் மன உறுதியுடனும் சரியான முறையில் திட்டமிட்டும் உங்கள் காரியங்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். தடைகளை நீக்க விக்னேஸ்வர பூஜை உங்களுக்கு பெரிய அளவு உதவியாக இருக்கும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில தேவையில்லாத குறுக்கீடுகள், நம்ம ஒரு மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இந்த குறுக்கீடுகளினால் நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரம் முயற்சி பண்ண கூட முடிக்காமல் போயிடலாம். அவ்வளவு ஒரு வெறுப்பு வர மாதிரி தேவையற்ற சில விஷயங்கள் வந்து உங்கள் மேலதிகாரிகளே உங்கள்கிட்ட கேட்டுட்ருப்பாங்க. அந்த விஷயம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அதெல்லாம் எடுத்த அப்புறம் இதெல்லாம் அவ்வளோ தூரம் தேவையில்லை பயணிவே அப்படின்றாங்க. அப்போது ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஏடா இதை உட்காந்து 3 மணி நேரம் இந்த வேலையை செஞ்சேன் தேவையில்லாமல், இதை இவன் முன்னாடி யோசிச்சிருக்க மாட்டானா, ஆனால் கேட்கவும் முடியாது, ஏன்னா அவர் பாஸாக இருப்பார். ஸோ அதுபோல் ஒரு தினமாக வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் நிதானத்தை போக்கை கையாள வேண்டும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. புதிய விஷயங்கள், அப்புறம் சில நேரங்களில் நல்ல க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வருது, கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் பரிபூர்ண வெற்றியை அடையும். மனதுக்கு இனிய மாற்றங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் பெருக்கி தரக்கூடிய சிறப்பான தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்கும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரையில் குடும்பத்தில் தேவையில்லாத சலசலப்பு, வாக்குவாதம், இதெல்லாம் எப்படா கிளம்பலான்னு காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து அதாவது ஒரு சின்ன தீப்பொறிப்பட்டால் அப்படியே எரியிற போல் நீங்கள் அதுக்கு தீப்பொறியாக இருந்துடக்கூடாது. முடிந்த வரையில் ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக கையாள வேண்டும். இல்லை தேவையற்ற சில வாக்குவாதங்கள், ஆனால் மனக்கசப்புகள், பிரச்சனைகள் இதெல்லாம் தொடர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி சில நன்மைகளும் உங்களுக்காக காத்திருக்கு. சில சந்தோஷங்களும்
ஏற்படக்கூடிய ஒரு தினமாகவும் இது அமையும். அதனால் ஒரு நன்மையும் தீமையும் கலந்த தினம்னு சொல்லலாம். அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் மனசில் சில எண்ணங்கள் திட்டங்கள் இருக்கும். ஆனால் சூழல்கள் அதற்கு அனுசரணையாக இல்லாததால் ஒரு சில ஏமாற்றங்கள் ஏற்படலாம். நம்ம எண்ணிய எண்ணம் இது, ஆனால் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை, நடப்பது என்னமோ வேறு மாதிரி இருக்கேன்னு தோணும். சில நேரங்களில் குழந்தைகள் உங்களை புரிஞ்சுக்காமல் நடக்கும் பொழுது மன வேதனையும் ஏற்படும். ஆனால் இதையெல்லாம் மீறி நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு தன லாபம் சேரக்கூடிய தினமாகவும் இது அமையும். அதனால் மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் செயல்படும் பொழுது இது உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான தினமாகவே அமையும்.